உன் கருணையால் கிடைத்தவனை நீ காப்பாற்றாவிட்டால் நான் என் செய்வேன் பிரபு. மரணதேவன் அணிக் கொண்டிருக்கின்றார். அதோ பாருங்கள் சுவாமி, அதோ காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். கௌரி அம்மா, இது என்ன கொடுமை! மரணம் நாகரூபத்தில் வந்து என் மழவாளரை தீண்ட போகிறதே. மாதா, உலவும் வாழ்வெனும் தோணி நிலை மாறி போகின்றதம். விதி வந்து விட்டதென்று என் பதியை நீ கடுத்து விட்டால் என்னுடைய கதி என்ன? அவர் வணங்கும் தெய்வத்தின் திருமேனியை நீ அலங்கரிக்கிறாய். உன்னை வேண்டும் பக்தரை நீயே தீண்டுவதா? வேண்டாம் நாகமே, அன்போடு அழைக்கிறேன். இறை வேண்டுமானால் பாலை குடி, இல்லாவிட்டால் எல்லை கடி. இன்னும் சீற்றமா உனக்கு? மாதா, உன் பாத பூஜை செய்பவளுக்கு நீ தரும் பலன் இதுதானா? சுமங்கலி தாயான உன்னை வணங்கும் எனக்கு அமங்கல்யமா? கட்டளையிடு தாயே, சகல ஜீவராசிகளுக்கும் தலைவியான நீ என்னை கடிக்கும்படி இந்த சர்ப்பத்துக்கு கட்டளையிடு தாயே. மகுடி ஓசைக்கு பதில் மரணத்தின் ஓசை கேட்டு வந்திருக்கும் மகேஸ்வரனின் ஆபரணமே, சத்தியத்துக்கு கட்டுப்படும் சர்ப்பராஜனே, நித்தியம் நான் வணங்கி வரும் தேவியின் மீது ஆணையாக கூறுகிறேன், இந்த தெய்வ பிறவியை தீண்டாதே. நஞ்சு வைத்திருந்தாலும் நல்லது என்று பெயர் பெற்ற நாக தெய்வமே, இந்த புனித மேனியை தீண்டி மனித குலத்தின் சாபத்தை பெறாதே.
ஆபத்தில்லை. கௌரி, கௌரி, கலாதர், என்ன நடந்தது? சொல்வதற்கு என்ன இருக்கிறது வீரம்? வாழ்க்கை நாம் நினைப்பது போல் அமைவதில்லை. அப்படி அமைஞ்சிட்டாக நான் ஏன் ராத்திரி பூரா அங்க கண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கேன்? சொட்டுகின்ற தேன் துளிகளை சுவைத்துவிட்டு கூட்டோடு குடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு செல்லும் போதுதான் கொட்டுகின்ற ஈக்கள் இருப்பது தெரிகின்றது. இந்த காவலையும் அவன் நண்பனையும் தூக்கிச் சென்று கடலை தாண்டி ஒரு காந்தகத்தில் போட்டுவிடு. அவர்கள் கொடிய மிருகங்களின் பிடிகளில் சிக்கி சாவார்கள். போட்டியே ஒரு போடு. தேவி, ஆணைப்படி விரத கலையத்தை அன்னையிடம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் சேரி எழும் நாகத்தின் சீற்றத்துக்கு என் தாய் பலியானால், விஷநாகத்தின் பல்லுக்கு என்னை வளர்த்தவள் இறையானால், உற்ற கணவரின் ஆசைக்காக பெற்ற தாயின் பாசத்தை அழித்து விடுவதா? காட்டு தீயிலிருந்து தப்பி வந்த மான் நாட்டில் நுழையும் போது அங்கு வேடனை சந்தித்த பிறகு என்ன வேதனைப்படுமோ, அந்த நிலையில் தானம்மா நானும் இருக்கிறேன். கணவரை காப்பாற்றி விட்டேன். அதனால் கண்ணான தாயாரை கருநாகத்திற்கு காவு கொடுப்பதா? வேண்டாம் தாயே, வேண்டாம். என்னை நானே பலியிட்டுக் கொள்கிறேன். பெற்றவள் வாழ, பிரியமான கணவர் உயிருடன் இருக்க என் உயிரை அழித்துக் கொள்கிறேன். தேவி, உன் சித்தம் எதுவோ அதுவே செய். பவானி, அப்பா! என்ன கௌரி, என்ன நடந்தது? அப்பா! கௌரி! கௌரி! அத்தை! அம்மா! கௌரி! அப்பா! என்ன கௌரி, என்ன நடந்தது? என்ன கௌரி, மரகதம், என்னத்தானே காணோம் அம்மா. என்னிடம் சொல்லாமல் போய்விட்டார். எங்கு போனார்? ஏன் போனார்? எதுக்கு போனார்? அம்மா, எதுவும் புரியவில்லை அம்மா. பானம் எடுத்து என் தலையில் விழுந்தது போல், பூமி பிளந்து என்னை விழுந்தது போல் தெரிகிறது. அத்தா! 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 கௌரி! 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 தேவி, எங்கே என் கணவர்? எங்கே சென்றார்? நீரில் மேவும் மலை, உருவத்தை தொடரும் நிழல், அதை போல் பாரின் மேல் கணவரை சார்ந்து செல்பவள் தான் பத்தினி, சேர்ந்து வாழ்பவள் தான் மனைவி. என் கணவரை தேடி தனியாக காசிக்கு போகிறேன். துணையாக இருந்து என்னை காப்பாற்றுவாய் தாயே.
தான் வந்துட்டேன். மரகதம், அவரை கண்டுபிடிக்கிற வரை நான் வீடு திரும்ப மாட்டேன். அது வரைக்கும் நானும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். வா போகலாம். அர்ஜுனன், இசையிலே உதயணன், ஈகையிலே கர்ணன் ஆகிய சகலகலா வல்லவர் ஸ்ரீ 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 கலாதர் வருகிறார். பரார் பரார் பரார். அண்ணனடை அழகிகளே, போட்டி வைத்து ஆண்களை வாட்டி அவர்களை ஓட்டி விடும் சீமாட்டி கலாவல்லியின் அந்தப்புறம் எந்த புறம் இருக்கிறது? இந்த புறம் தான் பிரபு. தாங்கள் யார்? நான் நான் முகத்தை பார், அழகன் என்று தெரியும். புஜத்தை பார், வீரன் என்று தெரியும். மீசையை பார், இளைஞன் என்று தெரியும். பேச்சை கேள், கலைஞன் என்று தெரியும். வார்த்தை கேட்கும் போதே வாயாடின்னு தெரியுதே. யாருன்னு கேட்டா பாரு பாருன்னு 10 வரியில பேசுற எங்க ஐயா. உங்க பேர் என்ன? என்னுடைய பெயர், என் பெயர். கண்டுபிடிங்கள் பார்க்கலாம். உடைத்தால் சிதறிவிடும், அது என்ன? பல்லு. நீ தள்ளு. செதுக்கினால் பளபளக்கும், அது என்ன? சந்தனக்கட்டை. அட ஒதியங்கட்ட. தின்றால் உயிர் போகும், அது என்ன? விஷம். இல்ல, நீ சமைக்கிற சமையல். ஆளப்பார், இப்பவாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். பணக்கார பெண்கள் உடலில் இருப்பது என்ன? பட்டுப்படவை. நீ சரியா சொல்ல ஒண்ணு வெட்டிப்படுவேன். நவரத்னத்திலே முதல் ரத்னமாம் வைரம் என்னுடைய பெயர். ஐயா, வைரமாண்டி. வைரமாண்டியும் அல்ல, வீர பாண்டியும் அல்ல, வைரம் என்னுடைய பெயர். பேர கேட்டா ராஜ கம்பீரமா தெரியலையே. போட்டியில் கலந்து கொள்ள வந்திருப்பவர் தாங்கள் தானே? நான் மட்டுமல்ல பெண்களே, பின்னால் வந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய நண்பர். அவர் பெரும் வீரர். கையிலே கத்தி எடுத்தால் சுத்தி சுத்தி சீவி கொண்டே இருப்பார். உங்க நண்பருக்கு இளநீ சீவர வேலையா? ஆமா. நாவை அடக்கி பேசும் நாரிமணியே, இத்தனை காலமாக ஆண்கள் வர்க்கத்தையே பழி வாங்கி கொண்டிருந்த உங்கள் ராணியை பணிய வைக்க வந்திருக்கிறார் அந்த சூரர். இதோ நான் அழைத்து வருகிறேன். ஆஹா, அவரை எழுந்தருளி விட்டார். நான் செய்த பாக்கியம். தரிசியுங்கள் பெண்களே, தரிசியுங்கள், தரிசியுங்கள், தரிசியுங்கள். அட, இவ்வளவு நேரம் வர்ணிச்சவர் இவர் தானா? வாங்க. நீங்களா இங்கே உள்ளே நுழைய வந்தீங்களா? இங்கே உள்ளே நுழைய வந்தீங்களா? நீங்களா இங்கே உள்ளே நுழைய வந்தீங்களா? இங்கே உள்ளே நுழைய வந்தீங்களா? கேட்காத கதையை கேட்டீங்களா? அதை கேட்டிருந்தும் கேள்விகளை போட்டீங்களா? நீங்களா இங்கே உள்ளே நுழைய வந்தீங்களா? மனமுக வெட்டழகி, மற்றவிழி கட்டழகி, சின்னஞ்சிறு பொட்டழகி தெரியுமா? அவ அண்ணனகை மின்னலிடை அத்தனையும் சேர்ந்து ஒரு பொண்ணா வந்து பிறந்திருக்கா புரியுமா? நீங்களா இங்கே உள்ளே நுழைய வந்தீங்களா? இங்கே உள்ளே நுழைய வந்தீங்களா? முத்தத்தில மோடுகள் இருக்கு, கட்டி போடும்
சங்கதி என்ன கூடுங்கடி கவலை நிறைய தண்ணி வந்து அதில் வரம் கொடுத்து போடுங்கடி குதித்து ஆடுங்கடி வந்து கூட்டமா பாடுங்கடி சும்மா குதித்து ஆடுங்கடி வந்து கூட்டமா பாடுங்கடி மதித்து நடங்கடி வடமலையை போடுங்கடி கொஞ்சம் மதித்து நடங்கடி வடமலையை போடுங்கடி ஓ, உங்கள் போட்டியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் வீராதி வீரன் வைரம். உங்களை கேட்கவில்லை, அவரை. திரையின் பின்னிருந்து கேட்பது முறையல்ல அம்மையாரே. இதை நான் ஆமோதிக்கிறேன். போட்டியிலே வெற்றி பெற்றால் திரை விலக்கப்படும். பிறகு எங்கள் தேவியார் உங்களுக்கு மாலையிடுவார். உங்க அம்மா அழகிய அவலட்சணமான்னு எங்களுக்கு எப்படி தெரியாது? ஐயா, நாங்க போட்டியில ஜெயிச்சுட்டோம்னு வச்சுக்கோம், இந்த தேவிக்கு பதிலா ஒரு மூதேவி வந்து நின்னா மரியாதையா பேசு. எங்கும் காண முடியாத தங்க புதுமை எங்கள் ராணி. இது புதுமை அம்மா. நீதான் நம்மளாச்ச உண்மையை சொல்ல. இது தங்க பதுமையா தகர பொம்மையா? போதும் இளைஞரே, போட்டியில் கலந்து கொள்ள தயார் தானே? தேவையில்லாத கேள்வி. தோற்றுவிட்டால் எனக்கு அடிமையாக வேண்டும் என்று தெரியுமா? போட்டி முடிந்ததும் யாருக்கு யார் அடிமை என்பது நிச்சயமா. முடிஞ்சிட்டீங்களா? வீரம் எங்கள் பரம்பரை குணம். சரி நீலா, இவர்களை போட்டி எடுத்திருக்க அழைத்துச் செல். வாருங்கள் வீரர்களே, இப்படி வாருங்கள். ஆமா, இது என்ன போட்டி போடுற இடமா, பொம்பளைங்களா ஆரம்பிச்ச கசாப் கடையா? என்னது என்னது? இல்ல, இந்த கத்தி அம்பு எதுக்காக? ஆடுகளை வெட்டுறதுக்கா, குத்துறதுக்கா? இதோ இங்க இருக்கும் பலகையின் முன்னால் நீர் நிற்க வேண்டும். உங்கள் நண்பர் கண்களை கட்டிக்கொண்டு இந்த அம்புகளை பலகையின் மேல் வீச வேண்டும். அது உங்களை தாக்கக்கூடாது. வீணா ஒரு கொலை குற்றத்துக்கு ஆளாகிட்டு வேடிக்கை பார்க்க போறீங்களா? ஆமா, நான் தான் கேக்குறேன். 1க்கு 10 இத்தனை பொண்ணுங்க தின்னுட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க எவ்வளவு ஒட்டி நில்லுங்களா? அஞ்சாதே வைரம், இறைவன் துணை இருக்கும் வரை எந்த துன்பமும் நம்மை அணுகாது. தெய்வ பக்தியோட வந்த அத்தனை பேருமே எங்க தேவி வச்ச போட்டியில தோல்வியத்தான் கண்டாங்க. பேசாதீங்க. அடுக்கடுக்கு அம்பை நான் வீசுறேன் பாருங்க. ஏ பொண்டுங்களா, எங்க ஊர்ல சின்ன பிள்ளையில திருட்டு மாங்க அடிச்சு அதுல எனக்கு நல்ல பேரு. இந்த அம்பு வில்லு எந்த மூலை? எடு, இப்படி கொடு. என்ன சிரிப்பு? இப்ப பாருங்க, தெரியும். ஓஹோ, ஆள் வேணுமோ? என் பொண்ணுங்களா, யாரா ஒருத்தி போய் நில்லுங்க. நாங்களா? ஐயோ, முடியாது. முடியாதா? இங்கே நில்லுங்க. நீலா, நீலா, ஐயா, என்ன? அட பாவி, இப்படி செஞ்சுட்டு நீ நல்லா இருப்பியா? எதா சிரிக்கிற? குறி தவறி போச்சுன்னா? இல்ல இல்ல, அவ குறும்புக்காரி, அதனால அவ கூந்தலுக்கு குறி வச்சேன். ஓஹோ, விளையாட்டு போதும், போட்டியை ஆரம்பிக்கலாம். வைரம், அந்த பலகையின் முன்னில். நான் நிக்கிறேன். இந்த பொண்ணுங்க மாதிரியா நான் பயப்படுவேன்? என்ன வைரம்? கலாத செவுத்துல படத்தை அடிக்கிற மாதிரி இந்த பலகையோட என்ன சேர்த்து வச்சு அடிச்சு விடாத. ஏன்னா ஊர்ல இருந்து நம்ம 2 பேர் வந்தோம், நீ தனியா போன விட மாட்டாங்க. பயப்படாத வைரம், தைரியமாக போ. நான் தைரியமா இருக்கிறேன், மனசு கேட்க மாட்டேங்குது. கலாதர், ஜோசியம் எனக்கு 125 வயசுன்னு சொல்லி இருக்கிறான். நீ 100 வயசை ஒதுக்கி விட்டு 25 வயசுலயே கணக்கச்சிதமா முடிச்சிடாதேன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். ஓஹோ, இப்படியா? உன்னை நம்பிதான் நிக்கிறேன். போடுற நெஞ்சு பார்த்து போடு. வீரமான வரையிற வீரமரணம். இரு, கண்ணை முடிக்கிறேன். கலாதர், என்கிட்ட இருக்கிறது 2 காது.
நீ தயவு செய்து இந்த பக்கம் ஒரு ஜான் தள்ளி போட. இரு, ஒரு ஜான் இப்படி தள்ளி போட்டுறாத, கழுத்துல குத்திக்கும். பார்த்து போடு, தான் முடிச்சுக்கிட்டே இருக்கு. அடுத்தது என்ன? கண்ணுக்கா? கலாவர் கலாவர் கலாவர், வீராதி வீரன் கலாவர். போட்டிக்கு வந்தவரு மாட்டிக்கிட்டாரா, பொண்ணுக்கு கண்ணி வச்சு கோட்டை விட்டாரா. போட்டிக்கு வந்தவரு மாட்டிக்கிட்டாரா, பொண்ணுக்கு கண்ணி வச்சு கோட்டை விட்டாரா. பூட்டிய வீட்டில் புகுந்துகிட்டாரா, பூட்டிய வீட்டில் புகுந்துகிட்டாரா, பொட்டியை தேடி ஆளை மிதிச்சாரா. சந்தர்ப்பம் பார்த்து ஒரு சாமி வந்தாரா, சக்தி நிறைஞ்சிருந்து காவல் தந்தாரா. மந்திரம் பண்ணி மயக்க பார்த்தாரா, மந்திரம் பண்ணி மயக்க பார்த்தாரா, மயங்காத கண்ணி விலங்கை பூட்டினாளா. கத்தியை கண்டோருத்தன் காதல் கொண்டாரா, கையில் கொடுத்தவுடன் கண்ணில் வைத்தாரா. எத்தனை பேரோ ஏமாந்துட்டாரோ, எத்தனை பேரோ ஏமாந்துட்டாரோ, சத்திர வீரர் வித்தை காட்டுறாரா. போட்டிக்கு வந்தவரு மாட்டிக்கிட்டாரா, பொண்ணுக்கு கண்ணை வச்சு கோட்டை வைத்தாரா. மரகதம், ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டாயே. சரி, நீ இங்கே இரு, நான் போய் கொண்டு வர்றேன். மரகதம், கௌரி, 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 ஐயோ, கௌரி, கௌரி, மோசக்காரி, இனிமேல் என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. இங்கே கிடந்து சாக வேண்டியதுதான். வைரவா, உன்னுடைய பாவக்குரல் எத்தனை நாட்களுக்கு கேட்கப் போகிறது என்பதை நானும் தெரிந்து கொள்ளத்தான் போகிறேன். எனக்கு ஜாதகத்தை கணிக்க எவராலுமே முடியாது. கனவு காணாது. இல்லை, கண்ணெதிரில் உன்னை வைத்துக் கொண்டு பார்க்கத்தான் போகிறேன். கௌரி, உலகத்தின் எந்த ஓரத்தில் இருந்தாலும் நீ என் கைதான். கதைகளை சொல்லிக் கொண்டு கட்டாது. மந்திர சக்தியை வைத்துக் கொண்டு ஆடாதே. உன் மந்திர சக்தியால் மலையை குகையாக்க முடியும், மனிதர்களை உருமாற்ற முடியும். ஆனால் இந்த மாங்கல்யத்திற்கு முன் உன் மந்திரம் என்ன? கடவுள் கூட கை கட்டித்தான் இருக்க வேண்டும். மாங்கல்யம் இன்னும் அவன் கழுத்தில் மாங்கல்யம் இருக்கிறது. உன் கணவனை எப்பொழுதோ என் காலடியில் எறும்பை போல் நசுக்கி விட்டேன். நீயா என் கணவரை கொண்டாய்?
இருக்காது. புனிதமான குங்குமம் என் நெற்றியில் புரிகிற வரையில், மாங்கல்யம் என் கழுத்தில் இருக்கும் வரையில், மகேஸ்வரின் மீது நான் பக்தி கொண்டிருக்கும் வரையில் என் கணவரை யாருமே அசைக்க முடியாது. நான் பேசுகின்ற இந்த நேரத்தில் மட்டுமல்ல, என் பிரேதம் கடைசி யாத்திரை போகும்போது கூட அது சுமங்கலியாகத்தான் இருக்கும். அன்னை பவானி எனக்கு துணையாக இருப்பான். பவானி அல்ல, இனி நான் தான் உனக்கு துணை. இந்நேரம் உன் கணவன் எரிந்து சாம்பலாக இருப்பான். இளைஞரே, ஏமா கூப்பிட்டியா? இளைஞரே, இங்குள்ள மாய வீரனோடு போராடி அபாய சிலைகளை கடந்து குளத்திற்கு அப்பால் உள்ள அந்த தங்க தாமரை எடுத்து விட்டால் நீர் என் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் என்பது நிச்சயமா. என்ன சொல்கிறீர்? பயப்படாத வீரம், இதோ ஒரு நொடியில் திரும்பி வந்து விடுகிறேன்.
ஆ